வணக்கம். அரசியல்ல நாளுக்கு நாள் பரபரப்பு அதிகமாயிட்டே இருக்கு. இது மாதிரி வாரிசு அரசியல பத்தி எதிர்த்து பேசுனாங்கல்ல, அவங்களே தன்னுடைய வாரிச அரசியல்ல களம் இறக்குறாங்கன்ற மாரி நெறைய பேர் கோவப்படுறாங்க. முக்கியமா ஏடிஎம்கேவை சேர்ந்த இபிஎஸ் டிராமா பண்றாங்க அப்டின்ட்டு சிவி சண்முகம் அவங்க ரொம்ப ஆதங்கமா பேசியிருக்கிறாங்க. ஏன்னா, பழனிசாமி அவர்கள் அவங்க மகன அரசியல்ல கொண்டு வரதுக்காக தான் இந்த டிராமா பண்றாங்க. அவரு தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க கூடயே அப்புறம் யாரெல்லாம் பணம் குடுக்குறாங்களோ அவங்க பேச்ச மட்டும் தான் இபிஎஸ் இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காருன்ற மாதிரி முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் ஒரு பெரிய குற்றம் அவங்க மேல வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதிமுக தலைமை பொறுப்புக்கு இபிஎஸ் வந்ததுல இருந்தே கட்சி தோல்வி தான் அடைஞ்சுகிட்டு இருக்குன்னு சொன்ன அவரு, மிதுன் பழனிசாமியை கட்சிக்குள்ள கொண்டு வரதுக்கு தான் டிராமா செய்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளோட நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல எடப்பாடி அவங்களுடைய மகன் மிதுன் பழனிசாமி இவங்கள ஏடிஎம்கே உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கே.பி. முனுசாமி பேசியிருந்தாரு. இது மூலமா இளைஞர்களை அதிமுக பக்கம் இழுக்கலான்ற மாதிரி அந்த கட்சியும் நம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த தகவல்கள் வெளியாகி அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களாவே பாத்தீங்கன்னா அதிமுக கட்சி பணிகள்ல இருந்து ஒதுங்கி இருந்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவங்க விழுப்புரத்துல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்திருக்காரு. அதுல அவர் பேசும்போது இபிஎஸ் தலைமை பொறுப்புக்கு வந்தது நாள்ல இருந்தே அதிமுக தொடர்ந்து தோல்விதான் கண்டுட்டு இருக்கு. அதோடைய வாக்கு சதவிகிதமும் குறைஞ்சிடுச்சு. எம்ஜிஆரால தொடங்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு ரொம்பவே ஒரு மோசமான நிலையில இருக்கு. அதிமுக ஒரு குடும்பத்தோட பிடிக்குள்ள போயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சர்வாதிகார போக்கோட இபிஎஸ் செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. குடும்ப உறுப்பினர்கள் அப்புறம் யாரு பணம் கொடுக்குறாங்களோ அவருக்கு அவங்க பேச்ச மட்டும் தான் கேட்கிறாருன்ற மாதிரி இவரு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப இருக்கக்கூடிய இபிஎஸ் அவருடைய மகனை கட்சியில கொண்டு வரணும். அதுக்காக தான் சில டிராமாவெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. மிதுன் பழனிசாமி அரசியல் வரணும்னா அதுக்கு அனைத்து உரிமையுமே இருக்கு அவருக்கு. அவரை நாங்க தடுக்கல. ஆனா டிராமா நீங்க பண்ண வேண்டாம். அதிமுகவுடைய தோல்விக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருமே நீங்க பொறுப்பேற்கல. 47 இடங்கள்ல நீங்க வின் பண்ணிட்டீங்க. அத பத்தி பெருமையா பேசுறீங்க. ஆனா அந்த 47 இடங்கள்ல 31 இடம் பாமக போட்ட பிச்சை தான். பாமக கூட்டணியில இல்லன்னா வட மாவட்டங்கள்ல நீங்க ஒரு பெரிய தோல்வியை தான் சந்திச்சிருப்பீங்க. சேலம் மாவட்டத்துல இபிஎஸ் தடுமாறி தான் அவர் நின்றுப்பாரு. தட்டு தடுமாறி தான் அவரு வின் பண்ணியும் இருக்காரு. அதிமுக தலைமை தன்னுடைய தவறை திருத்திக்கணும். வருஷத்துக்கு 2 வாட்டி கூட்ட வேண்டிய செயற்குழு கூட்டத்தையாவது அவர் கூட்டணும். தேர்தல் தோல்விக்கு அப்புறமா ஜெயலலிதா அம்மா பாஜக, காங்கிரஸ், மூப்பனார், தேமுதிக, பாமக இது மாதிரி இருக்கிற கட்சிகளுடைய அலுவலகங்களுக்கு போனாங்க. எந்தவித ஈகோவும் இல்லாம இபிஎஸ் கட்சியை சீரமைக்க தொடங்கணும். இதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. அதிமுக காப்பாற்றப்படணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அதிமுக இளம் தலைவரை கொண்டு வரணும்ன்ற ஒரு குரலும் அந்த இடத்துல தீவிரம் அடைஞ்சிருக்குது. இபிஎஸ் உடைய மகன் அவரை அதிமுகல கொண்டு வரணும்னு நிறைய ஆலோசனைகளும் நடைபெற்று இருக்குது. மற்ற கட்சியில பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை அப்படின்னு களம் மாறி மாறி இளம் தலைவருடைய அவசியத்தை நமக்கு உணர்த்துது இல்லையா? ஆனா ஏடிஎம்கேல இளம் தலைவர்கள் இல்ல. சட்டசபை தேர்தல் தோல்வி குறித்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல கூட அதிமுக நிர்வாகிகளுடைய இபிஎஸ் பேசியிருக்காரு. சென்னை ராயப்பேட்டை தலைமையகத்துல அவசர ஆலோசனையில இபிஎஸ் ஈடுபட்டிருக்காரு. இதுல அந்த கூட்டத்துல பேசிய நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, மத்த கட்சிகள்லாம் நீங்க பாருங்க, எல்லாரும் அவங்களுடைய அடுத்த தலைமுறை இளம் வாரிசுகளை தலைவர்களை கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. ஆனா நம்ம சமூக வலைத்தளங்களையும் அவங்க ரொம்ப பயங்கரமா யூஸ் பண்ணி பயன்படுத்தி வின் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அதிமுக இளைஞர்கள் யாரும் இல்ல. அதனால நம்ம இளைஞர்களை களமிறங்கணும்னு வலியுறுத்தி இருக்காங்களாம். இந்த வாரிசுகள் அப்படின்ற பட்டியல்ல நம்மளுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களுடைய மகன் மிதுன் பழனிசாமியும் அடங்குவார்னு சொல்லியிருக்கிறாங்களாம். எல்லாருக்குமே கட்சியில உரிய இடம் வழங்கி முன்னிறுத்தணும் அப்படின்ற மாதிரியும் கே.பி. முனுசாமி நேரடியாகவே கோரிக்கை வச்சிருக்காரு. விஜய் அவர்கள், உதயநிதி அவர்கள், அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி இளம் தலைவர்கள் இன்னைக்கு தமிழக இளைஞர்களை தங்கள் பக்கம் இழுத்துட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல அதிமுகல எடப்பாடி பழனிசாமி, கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி இது மாதிரி சீனியர்களே இன்னைக்கும் முன்னாடி இருக்கிறாங்க. இப்ப சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அதோடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவங்க யாருன்னா கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் தான். சோ ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் வரணும். படித்த ஒரு இளம் முகம் கட்சிக்கு இப்ப கண்டிப்பா தேவைன்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள்லாம் கருதுறாங்க. திமுக, தாவேகா இவங்க எல்லாமே வாரிசு அரசியல் பண்றாங்க. சினிமா பின்புலத்தோட இளைஞர்களை கவர்ந்துட்டு வர்றாங்க. ஆனா மிதுன் அவங்கள பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க லைன்கே வரல. அப்படி வந்தாலுமே இளைஞர்கள் அவர் கவருவாரா என்ன அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளா
பாத்தீங்கன்னா மிதுன் பழனிசாமி எடப்பாடி நிழல்லே தான் வளர்ந்துகிட்டு இருக்காரு. அவருடைய திறமைகள் என்னன்னு கூட அங்க கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கே தெரியாது. இதனால மிதுன் பழனிசாமி அவங்களே வந்தாலும் அதிமுகவை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்ற விவாதங்களும் இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் வந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாங்க. அண்ணாமலை பிஜேபில இருந்து நான் விலகுறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் வந்து பிஜேபில இருந்து விலகுனாலும் அவங்களுக்கு பின்னால கண்டிப்பா அந்த பிஜேபி ஷேடோ வந்து இருக்கும். அவங்களுடைய உதவிகள் இருக்கும்னு தான் சொல்லப்படுது. இது வந்து மாற்று பெயர் தான் இந்த அண்ணாமலை அவர்கள். தாய் வந்து பிஜேபி தான். ஆனா இவங்க வந்து வேற கட்சியோட பேர் தான் வந்து மாத்துறாங்க. கொள்கைகள் அதா தான் இருக்குன்ற மாரியும் பேச்சு வந்துச்சு. அந்த மாரி அந்த இயக்கம் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்ச இயக்கம் கொஞ்ச நாள்லயே கிட்டத்தட்ட மில்லியன் ஃபாலோவர்ஸ தாண்டி போயிட்டு இருக்குன்ற மாரி சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் வந்து வாரிசு அரசியலாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில தொண்டர்கள் அவங்கலாம் இருக்கிறாங்க. சோசியல் மீடியால அவங்களும் கலக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஆனா மிதுன் பழனிசாமி இவங்கள பத்தி பெருசா தமிழ்நாட்டுக்கு யாருக்கும் வந்து தெரியாது. இப்படிப்பட்ட சூழல்ல அவர் வந்தார்னா ஏடிஎம்கேல இருக்கிறவங்களுக்கே இவர வந்து யாருன்னு தெரியாது. இபிஎஸ் மகனா இவரு அப்படின்ற மாரி கடந்து போயிடுவாங்க. அவருக்கு என்ன டேலண்ட் இருக்குது? ஏன்னா அவரு சினிமாவுல நடிச்சிருக்காரா? இல்ல அவருக்கு படிச்சிருக்காரா? இல்ல வேற ஏதாவது இருக்குதான்றது யாருக்குமே தெரியாது. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்கன்னா, அதுக்கு முன்னாடி திரையுலகத்துல அவங்க இருந்தாங்க. பெரிய அளவுல அவருடைய படங்கள் வெற்றி பெறல அப்படின்னா கூட, இவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய மகன், கலைஞர் அவர்களுடைய பேரன், வாரிசு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியப்பட்டுச்சு. ஒரு கல் ஒரு கண்ணாடி இந்த படத்துல ஆரம்பிச்சு நிறைய படங்கள் இவங்க பண்ணாங்க. கடைசியா மாமன்னன் படம் இவங்களுக்கு வந்து கை கொடுத்துச்சு. 2, 3 வெற்றி படங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. சினிமாவுல உச்சத்திலே இருந்த விஜய் அவர்களையும் வந்து எல்லாருக்குமே தெரிந்த முகம் தான். அவர் வின் பண்ணணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ரீல்ஸ்லலாம் நம்ம வந்து பயங்கரமா பார்த்திருக்கோம். சோ தெரிஞ்ச முகங்களா இருக்கிறாங்க. அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் என்னதான் அவரை வந்து ஆட்டுக்குட்டி அப்படின்னு வந்து ட்ரோல் மெட்டீரியலா ஆக்கி அவரை கோமாளியா ஆக்குனாலும் அவருக்குன்னு சில பல இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவரை சார்ந்து அவருக்கு நாங்க உங்களுக்கு கொள்கைகள் தர்றோம், நாங்க கட்சி கொடியை ரெடி பண்றோம், நீ வா தலைவா அப்படின்ட்டு தொண்டர்களே கூப்பிடுற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க. அந்த ஒரு பலத்தோட அவங்க ஒரு இயக்கம் ஒண்ணு ஆரம்பிச்சு இந்த இயக்கத்த வச்சு 2031 பொது தேர்தல்ல அண்ணாமலை சார்பா அவங்க வந்து போட்டியிடலாம்ன்ற தகவலும் வந்துச்சு இல்லையா? சோ இது மாதிரி தெரிந்த முகமா மிதுன் பழனிசாமி அவங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வந்து இல்ல. ஏடிஎம்கேல இருக்கிறவங்களுக்கே அவர் வந்து யாரு அப்படின்னு தெரியாது. ஆனா இபிஎஸ் தன்னுடைய பையனை கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பெரிய டிராமா பண்றாரு. இப்படிலாம் டிராமா பண்ணி எல்லாருடைய பதவியையும் பறிச்சு நான் சொல்றதை கேட்டா மட்டும்தான் நீங்க இங்க இருக்கணும். எனக்கு நீங்க நோ சொன்னீங்க, எனக்கு நீங்க ஆப்போசிட்டா பேசுனீங்கன்னா கண்டிப்பா கட்சியில இருந்து நான் உங்களை விலக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அவருடைய போக்கு இருக்கு. அதே மாதிரி தான் நடந்துகிட்டும் இருக்குது. இதே இபிஎஸ் இந்த ஏடிஎம்கே இந்த சட்டமன்ற தேர்தல்ல ஒரு கூட்டணியோட அவங்க பாமக இவங்கலாம் இருக்கிற மாதிரி டிடிவி அவர்கள், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் இவங்களெல்லாம் வந்து அரவணைச்சு தாய் உள்ளத்தோட தேர்தல் நடத்தியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க ஆப்போசிட்டா எதிர்க்கட்சியா வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த அந்தஸ்தையுமே இழந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இன்னும் வரும் காலங்கள்ல ஏடிஎம்கே அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாது. ஏன்னா ஏடிஎம்கேன்றது சாதாரண கழகம் கிடையாது. மிகப்பெரிய கழகம்னே சொல்லலாம். டிஎம்கேல இருந்து விலகி எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு எவ்வளவோ வருடங்கள் ஆகுது. 60 வருடங்கள் கிட்டத்தட்ட ஆகுது. எம்ஜிஆர் அவர்கள் கண்டெடுத்த கட்சி, ஜெயலலிதா அம்மா அவர்கள் காப்பாற்றிய கட்சின்னே வந்து அந்த கட்சிக்கு வந்து பெயர் இருக்கு இன்ன வரைக்குமே. இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய கட்சியை இன்னைக்கு 3வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆட்சியிலே அவங்களுக்கு அதிகாரம் இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த 47 மினிஸ்டர் அவங்கள தக்க வச்சுக்கிட்டு இவங்க இன்னும் கொஞ்சம் செயல்பட்டாங்க அப்படின்னா, ஒண்ணா இருந்து செயல்பட்டாங்கன்னா அடுத்த தேர்தல்ல இவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கலாம். ஆனா இபிஎஸ் தலைமை வந்து சரியில்லைன்ற மாதிரி எஸ்பி வேலுமணி அவங்களாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் சிவி சண்முகம் அவங்களாக இருக்கட்டும் போர்க்கொடி தூக்குனாங்க. நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இங்க போனாங்க, அங்க வந்தாங்க, கொறடாவோட உத்தரவை மீறி இவங்கெல்லாம் செயல்பட்டாங்கன்னு நிறைய புகார்கள்லாம் வந்துச்சு. இபிஎஸ் அவர்களும் இவங்க 25 எம்எல்ஏக்களுடைய பதவியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பறிச்சுட்டாங்க. ஏன்னா பதவி பறிச்சாதானே பயம் வரும். அதனால ஆனா சிவி சண்முகம் மறுபடியும் ஏடிஎம்கே பக்கம் போகாமலே இருக்காங்க. அவங்க பதவியையும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இன்னும் அவங்க ஏடிஎம்கேக்கு போலாமா இல்ல டிவிகேக்கு போகலாமா அப்படின்னு ஒரு நிலைப்பாட அவங்க இன்னும் கொண்டுட்டு வரல, எடுக்கல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஒரு 2-3 வாரங்களாகவே நம்ம சிவி சண்முகம் அவங்கள பாத்தீங்கன்னா எதுலையுமே தலையிடல. கட்சி சம்பந்தமா அவர் எதுலையுமே தலையிடல. எந்த ஒரு விவாதத்திலுமே அவர் வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா காஞ்சிபுரத்துல பிரஸ் மீட் கொடுத்தப்ப
இபிஎஸ் அவங்க பண்றது முழுக்க முழுக்க டிராமா தான். ஏன்னா அடுத்ததாக அவங்க வாரிசு வரணும் இல்லையா? அவங்க வாரிசு அவங்க கொண்டு வரதுக்காக அவர் வந்து இந்த டிராமா போடுறாரு. இப்ப எப்படி ஓபிஎஸ் அவங்களும் அவங்க வாரிச கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி தான் இபிஎஸ் அவங்க வாரிச அடுத்து ஏடிஎம்கே உடைய பொதுச் செயலாளரா ஆக்கணும். அதுக்காக தான் இந்த கட்சி தாவல் சட்டம் அவங்க கொண்டு வந்தது. கட்சி பதவிய பறிச்சது. எல்லாரையும் வந்து சர்வாதிகாரமா அவர் செயல்படுத்திட்டு இருக்காரு. நான் தான் வந்து தலைமை. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நான் தான். நான் சொல்றபடி தான் நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் செயல்பட்டுட்டு இருக்காரு. அப்படின்ற மாரியும் சி.வி. சண்முகம் பயங்கர கோவமா ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க இபிஎஸ் மேல. ஏன்னா இந்த இந்த கருத்துக்கு இபிஎஸ் அவர்கள் எதுவுமே வந்து சொல்லல. மௌனமா தான் இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா அவருடைய வாரிசாகிய மிதுன் பழனிசாமிய அரசியலுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற கருத்து எல்லார்ட்டயுமே இருக்குது. சோசியல் மீடியால நீங்க பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த விவாதம் வந்து பேசும் பொருளா இருக்கு. ஏன்னா மிதுன் பழனிசாமி இன்னும் ஒரு தெரிந்த முகமா கிடையாது. புது முகம் தான், இளம் முகம் தான். ஆனா தெரிந்த முகம் கிடையாது. அவருக்கு என்ன டேலண்ட் இருக்கு, அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவர் எப்படி வந்து ஒரு ஆளுமையான ஒரு தலைவரா எப்படி அவர் வருவாரு, எப்படி இளைஞர்களை தன் பக்கம் இழுப்பாரு அப்படின்ற கேள்விகள் நிறையவே இருக்கு. சரமாரியான கேள்விகள் அவர் மேல வைக்கப்படுது. இதற்கான விடை வந்து கூடிய சீக்கிரம் இபிஎஸ் அவர்கள் வாய் திறந்து சொன்னால் மட்டும்தான் தெரியும். நாம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இபிஎஸ் அவர்களுடைய மகன் மிதுன் பழனிசாமி அரசியலுக்கு வர்றாங்களா இல்லையா அப்படின்றத அவங்களே அறிவிப்பாங்க.